இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துகிற உயர்வு, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கிற உயர்வான பதவிகள், தேவன் கொடுத்த பாதையிலே பெற்றிருக்கிற ஆசீர்வாதங்கள் மாத்திரம்தான் ஐஸ்வர்யத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தர முடியும். குறுக்கு வழியில், தீமையான பாதையில், தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் லஞ்சம் வாங்குதல், இன்னும் தேவனுக்கு பிரியமற்ற வகையிலே சம்பாதித்து உயர்ந்த பதவியை அடைந்து விடலாம் என்கிற எண்ணங்கள், இவைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் வேதனையை தரும். சம்பாதித்து விடலாம், அநேக பொருட்களை சேர்த்து கொண்டு விடலாம், ஆனால் அவைகள் மனிதனுக்கு வேதனையை கொடுக்கும். அங்கே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் குறுக்கு வழியில், தேவனுக்கு பிரியமில்லாத பாதையில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எண்ணுகிறோமோ, நம்முடைய ஆசை அழித்துவிடும். நம்முடைய ஆசை தேவனை சார்ந்திருக்க வேண்டும். ஆதாம் ஏவாளை குறித்து பார்க்கிறோம். பிசாசானவன் வஞ்சித்த போது அவர்களுக்குள்ளே ஆசை வந்தது. அந்த ஆசை அவர்களை சாபத்திலே தள்ளியது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் நீதிமான்களை பசியினால் வருந்த விடார், துன்மார்க்கருடைய பொருளையோ அகற்றி விடுகிறார் என்று நீதிமொழிகள் 10:3 சொல்லுகிறது. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 15:8 சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அவன் எவ்வளவுதான் கொண்டு குறுக்கு வழியிலே சம்பாதித்து தேவனுக்கு பிரியமில்லாத பாதையிலே சம்பாதித்த பணங்கள், உயர்வுகள், பதவிகள், மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை நாம் குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்வதெல்லாம் அருவருப்பானது. ஆனால் செம்மையானவர்கள் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருக்கு பிரியம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது. மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம், ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும் என்று நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான இந்த கால வேளையிலே நாம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமாக நம்மிடத்தில் இருக்கிற பொருட்கள், சம்பாத்தியங்கள், வீடு, வாசல் எல்லாம் தேவன் எனக்கு தந்தது என்று சொல்லி, தேவனுடைய சமூகத்திலே நான் காத்திருந்து பெற்றுக்கொண்டது என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? என்னுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன பொருட்களும் ஒருவேளை தேவனுடைய நாமத்தினாலே, தேவனை அறிவிக்கிறதின் பெயரிலே வந்த சொத்து சுகங்களா? அதுவும் பாவம்தான். ஆண்டவருக்கு பயந்து உண்மையும் உத்தமத்தோடு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் நிலைத்திருக்கும். நீதிமொழிகள் 27:8 சொல்கிறது, தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நாம் பரிசுத்தத்தின் தேவனுடைய பிள்ளைகள். நம்முடைய பரிசுத்த ஸ்தானத்தை விட்டு நாம்
விலகிவிடக்கூடாது. ஆண்டவருக்கு உகந்ததை செய்வோம். அவர் கற்றுக் கொடுத்திருக்கிற பாதையிலே செல்வோம். அவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் போதும் என்று இருப்போம். போதும் என்கிற மனம், இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்கிற ஒரு அட்டையை போல நாம் வஞ்சிக்கிற காரியங்கள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. அன்றைய சமூகத்திலே ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உமக்கு பயந்து உம்மால் வருகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சொந்தமாக்கி நீர் காண்பிக்கிற பாதையிலே ஓட எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.